அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூடேஸ் ப்ளஸ் போர்ட்டல்ல வந்து நியூ அப்டேட் வந்து விட்டுருக்காங்க. இந்த அப்டேட்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ரெக்வெஸ்ட் மேனேஜ்மென்ட்னு ஒரு காலம் வந்து குடுத்துருக்காங்க. இந்த ரெக்வெஸ்ட் மேனேஜ்மென்ட்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, புதிதாக நம்ம பள்ளியில வந்து மாணவர்கள் ஏதாவது சேர்ந்திருந்தாங்க அப்படின்னா, அந்த மாணவன வந்து யூடேஸ் போர்ட்டல்ல கொண்டு வரதுக்கு, எந்த பள்ளியில முதல்ல படிச்சானோ அந்த பள்ளிக்கு வந்து ரெக்வெஸ்ட் மேனேஜ்மென்ட் நம்ம அனுப்ப வேண்டும். அதை எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு உங்களுடைய குரோம் ப்ரௌசர் வந்து நீங்க ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேல சர்ச் பார்ல யூடேஸ் ப்ளஸ் போர்ட்டல் அப்படின்னு நீங்க டைப் பண்ணிக்கிங்க. அதில யூடேஸ் ப்ளஸ்ன்னு நமக்கு வந்திருக்கும். அத வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு இன்னொரு பக்கத்தில வந்து உங்க மொபைல் ஃபோன்ல 3 லைன் மாரி குடுத்திருப்பாங்க. அத டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணிட்டு கீழ பார்த்தீங்கன்னா, லாகின் ஃபார் ஆல் மாடியூல்ஸ்ன்னு குடுத்திருப்பாங்க. அத டச் பண்ணிட்டு நீங்க கீழ வந்துருங்க. கீழ வந்துட்டீங்க அப்படின்னா, அதில வந்து நமக்கு ஸ்டூடண்ட் மாடியூல் அப்படின்னு நமக்கு வந்து ஆப்ஷன் வந்து குடுத்திருப்பாங்க. அந்த ஸ்டூடண்ட் மாடியூல்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்ப நான் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டு கோ அப்படிங்கிற பட்டன வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோனே நமக்கு வந்து யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் போடுறதுக்கான ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. உங்க டைஸ் நம்பர், யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது நீங்க என்ன கிரியேட் பண்ணிட்டு கீழ கேப்சா கோட் போட்டுட்டு கீழ பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ப்ளூ கலர்ல லாகின்னு ஒரு ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. அத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு லாகின் ஆயிரும். அதில மேல பார்த்தீங்கன்னா 2024, 25ன்னு குடுத்திருப்பாங்க. அத டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணா நமக்கு ஒரு பாப்பப் வரும். அத வந்து நீங்க க்ளோஸ் பண்ணிக்கிங்க. மேல பார்த்தீங்கன்னா, ஒரு ஏரோ மார்க் காட்டியிருப்பாங்க. அந்த ஏரோ மார்க்க நீங்க வந்து டச் பண்ணிட்டு ரெக்வெஸ்ட் மேனேஜ்மென்ட்ன்னு நியூன்னு குடுத்திருப்பாங்க. அத டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணிட்டு நமக்கு வந்து கீழ பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 3 ஆப்ஷன் வந்து குடுத்திருப்பாங்க. இப்ப அந்த 3 ஆப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஜெனரேட் த ரெக்வெஸ்ட், அப்ரூவல் த ரெக்வெஸ்ட், வியூ த ரெக்வெஸ்ட்ன்னு குடுத்திருப்பாங்க. இப்போ உங்க பள்ளியில வந்து எந்த மாணவன் வந்து புதிதாக சேர்ந்தானோ, அவனுடைய பின் நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க டைப் பண்ணிட்டு, கீழ வந்து அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்த வந்து நீங்க தவறு இல்லாம டைப் பண்ணிட்டு, கெட் டீட்டெயில்ஸ் நீங்க வந்து குடுக்கணும். இப்ப அந்த மாணவனுடைய பின் நம்பர் வந்து நான் வந்து இடத்துல இப்போ டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி முடிச்சுட்டு டேட் ஆஃப் பர்த்தும் அந்த இடத்துல கீழ வந்து அங்க எப்படி குடுத்துருக்காங்களோ, அதே மாரி வந்து நீங்க டைப் பண்ணிக்கிங்க. சரிங்களா? இப்ப அந்த இடத்துல வந்து நான் டைப் பண்றேன். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து கெட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து அதில வந்து எல்லா தகவலும் நமக்கு வந்து இடம் பெற்றிருக்கும். நான் கெட் டீட்டெயில்ஸும் குடுக்குறேன். குடுத்தோனே டீட்டெயில்ஸ் நமக்கு ஷோ ஆகுது. இதில பார்த்தீங்க அப்படின்னா, செலக்ட் ரிமார்க்ஸ் குடுத்துருப்பாங்க. அதுக்கு பதிலா டவுன் ஏரோ மார்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ப்ளீஸ் ரெக்வெஸ்ட் த ஸ்டூடண்ட் ஃப்ரம் த ஸ்கூல் ரெக்கார்ட்ன்னு குடுத்துருப்பாங்க. அத வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு கெட் ஜெனரேட் ரெக்வெஸ்ட் நீங்க குடுத்துருங்க. குடுத்துட்டீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு பேஜ் வந்து லோட் ஆகி சக்சஸ்ஃபுல் அப்டேட் நமக்கு வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க ஓகேங்கிற பட்டன வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேல மறுபடியும் அந்த ஏரோ மார்க்க டச் பண்ணிட்டு ரெக்வெஸ்ட் மேனேஜ்மென்ட்ல இருந்து நீங்க கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு கீழ பார்த்தீங்கன்னா, இப்போ வியூ ரெக்வெஸ்ட் அப்படிங்கிறதுல வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, அப்ரூவல் வந்து பெண்டிங் ஆயிருக்கும். இப்போ அவங்க வந்து அப்ரூவல் குடுத்தோனா நமக்கு கிரீன் கலர்ல அப்ரூவ்னு வந்துரும். வந்ததுக்கப்புறம் அவன வந்து நம்ம பள்ளியில வந்து யூடேஸ் போர்ட்டல்ல நம்ம சேர்த்துக் கொள்ளலாம். இந்த வழிமுறையை மேற்கொள்ளுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த காணொளி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க் யூ.